ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எஃப்ஐ டேட்டா, ஆப்ஷன் டேட்டா அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இது நம்மளோட டெலகிராம் சேனலு, இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மண்டேலேருந்து இதில் ஸ்டாக்ஸு, இன்ட்ராடே ஸ்டாக்ஸு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறதோட நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரேட் பண்ணுறேனோ அது இன்ட்ராடேக்கு மட்டும் அதை நான் உங்களுக்கு இதில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ரீசன் என்னென்னா, இப்போதைக்கு ஆப்ஷன்ஸில் நான் ட்ரேட் பண்ணுறது இல்லை. ரீசன் ரெண்டு, ப்ரீமியம் நிறைய இருக்குது அண்ட் இந்த கேஷ் சிஸ்டம் செட்டில் ஆகுற வரைக்கும் மார்க்கெட்டை அதுக்கு அடாப்ட் ஆகுற வரைக்கும் அதுக்கு நம்ம திரும்பி ட்ரேடர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பழகுற வரைக்கும் நான் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால நான் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த டெலகிராம் சேனல்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு விருப்பம் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் ஸ்டாப் லாஸ், என்னோட டார்கெட்டு எல்லாமே நான் சொல்வேன். உங்களுக்கு அது ஓகே, விருப்பம் இருந்தா நீங்க அதுல எடுத்துக்கலாம். இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஐடியாவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஓகே, எடுக்கிற இடம் கரெக்டாக இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃப்ரைடே மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளாட் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த கேஷ் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் டவுன்ல க்ளோஸ் ஆக வேண்டியது. எக்ஸ்பிரி முதல் கொண்டு 24,436 என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, 63 என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது 24,610 620 க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த 3 நாளுமே மார்க்கெட்டு ஒரு ஹைல தான் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட்டை அன்னைக்கெல்லாம் டவுன் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆக வேண்டியது. பட் இந்த கேஷ் சிஸ்டம்ன்றனால நிறைய நாள் நமக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரீசன் என்னன்னா, யூஎஸ்ல இருந்து ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷனோட பிலோ வந்துருச்சு. ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த வருஷம் ஹைக் பண்ண மாட்டாங்க, குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு காரணத்துக்காண்டி நாஸ்டாக்கு, டவ் ஜோன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலி. நிஃப்டி நமக்கு 80 பாயிண்ட் கேப் அப்ல மண்டேக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். பட் மண்டே மார்னிங் இது சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,660 நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். 630 650 ஒரு மேஜர் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி 670 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நிஃப்டி 24,700 வரைக்கும் கண்டிப்பா ரீச் ஆகும். ஓகேங்களா? இது மேல இருக்க சப்போர்ட், மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு நமக்கு பார்த்தா இப்போதைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,518 500. இது ஒரு மேஜர் சப்போர்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல 430 ஒரு சப்போர்ட்டாகவும் இப்போ மார்க்கெட்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? எஃப்ஐஸ் வெள்ளிக்கிழமை பையிங்ல தான் இருந்திருக்காங்க. எஃப்ஐ அண்ட் டிஐ ரெண்டு பேருமே 200 கோடி பையிங்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போதைக்கு எந்த நியூஸும் இல்லாமல் இருந்தால், அதே மாதிரி போரையோ வாரையும் நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும். மார்க்கெட்டு என்னதான் அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு நியூஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு வெர்டிகலா ஃபால் ஆகவும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஏன்னா ஈரான்ல போர் நடக்கிறனால, இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குதுன்னா நமக்கு பெருசா இம்பாக்ட் இருக்காது. பட் ஈரான்ல போர் நடக்கிறப்ப நமக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்கும்னா, குரூட் ஆயில் பிரைஸ் வேகமா ஏறும். வேகமா ஏறிச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வார் நியூஸையும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ட்ரேட் பண்ற ஸ்டாக்ஸோட ரிசல்ட் அதெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இந்தியா விக்ஸ் 12.16 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது அப் ட்ரெண்டுக்கு உண்டான இதுதான். ஒன்றும் பெருசா பெரிய மார்க்கெட்ல வொலட்டாலிட்டி இருக்காது. ப்ரீமியம் மூவ்மெண்ட் பெருசா இருக்காது. ஓகேங்களா? ப்ரீமியம் மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டடி அண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும். முன்னாடி மாதிரி நீங்க இந்த வார் டைம்ல இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ஏறிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது மாதிரிலாம் இருக்காது. அப்பெல்லாம் இந்தியா விக்ஸ் 17 18 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அந்த மூவ்மெண்ட் இருக்கும். இந்தியா விக்ஸ் 12 இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷன் எது நீங்க ட்ரேட் பண்ணீங்கனாலும் ஒரு 20-30 பாயிண்ட் அதுதான் மேக்சிமமா கேப்சர் பண்ண முடியும். மார்க்கெட்டை நல்லா இருந்தால் மட்டுமே நமக்கு ப்ரீமியம் ஸ்லோவா
லோவா அண்டு ஏறும். ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஐவியை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ்லலாம் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஐவி, ரொம்ப கூட ஐவி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? 60 70 நிஃப்டியோட எக்ஸ்பிரியுமே 200 100லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட மணி 2 மணிக்கே நம்ம இந்த இதை அப்லோட் பண்ணும்போது ஐவி பார்த்தீங்கன்னா 70 60ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப கூட இருக்கும். 300 300 600 பக்கம் இருக்கு ப்ரீமியம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. சப்போஸ் டிகே ஆச்சுன்னா உங்களோட கேபிட்டல் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும். 0 to ஹீரோ ட்ரேடு பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. உங்கள் இண்டிகேட்டரும் இப்போதைக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் லைவாக உங்களோட இதுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்தாப்புல உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேனுவலாக போட்டு இதை லைவாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ரீசன் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் ஆஃப் தி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸ் டே ஓப்பன் ஆகி லோ க்ளோஸ் இதை பேஸ் பண்ணி தான் சூப்பர் டெண்டர், மூவிங் ஆவரேஜ், சிபிஆர் எதுவாக இருந்தாலும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த க்ளோசிங் இப்போ 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இல்லை 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் டவுனில் முடிகிறனால அதுக்கு தகுந்தாப்படி மாறும். ஸோ அதையும் நீங்கள் மேனுவலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு பாருங்கள். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இப்போ வந்திருக்க புது சிஸ்டத்துக்கு தகுந்தாப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அது வரைக்கும் கம்மி லாட்டு போட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை. 24,500 கால் அண்டு புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக கட்டுது. பட் இது கரெக்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல க்ளோசிங் டேட்டில். ஏன்னா மார்க்கெட்டு 24,570 இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க, அப்ஸ்ட்ராக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதில் கொஞ்சம் கரெக்டாக வருது. 24,600 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கு. ஓகேங்களா? அதாவது 24,000 கால் 600 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 24,500. சப்போஸ் மார்க்கெட்டு 24,600க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 24,650 700 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 24,500 பிரேக் பண்ணுச்சுன்னா 400 வர வரைக்கும் மார்க்கெட்டு இப்போதைக்கு இது பண்ணிட்டு இருக்கு, இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா கால் சைட் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற டேட்டாஸ் லைவ் மார்க்கெட்ல ஓப்பனிங்க்கு தகுந்தபடி சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டோட டேட்டா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க புது மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா எப்பயும் போல ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதில் கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.